அருமையானவர்களே, மறுபடியும் இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவ்விதமாக இந்த சேந்தமங்கலம் திருச்சபையால் நீங்கள் எனக்கு பாராட்டி வருகிறோம் அன்பிற்காக, கரிசனைக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கிரமமாக படிப்பது நல்லது. ஆனால் எப்பொழுதும் ஒரு தடவை தான் நான் திருச்சபைக்கு வருகிறேன். ஆகையால் இன்றைய தினத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை குறிக்க கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திற்குள்ளாக நாம் தியானிக்க சற்று நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தலாம். இன்றைய செய்திக்கென்று நாம் தெரிந்து கொண்ட அந்த வேத பகுதி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 - 21 வரை இருக்கிற அந்த பகுதிகள். இதற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட விசுவாசி. சரிங்களா? கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட ஒரு விசுவாசி. பொதுவாக நான் நிறைய பிரசங்கங்களை கேட்பதுண்டு, பிரசங்கங்களை செய்வதுண்டு. அதே வேளையிலே நிறைய திருச்சபைகளிலே, நான் குறை சொல்லவில்லை, நிறைய திருச்சபைகளிலே இந்த சிலுவை அல்லது கிறிஸ்துவோடு கூட பாடுபடுதல் அல்லது கஷ்டப்படுதல், சரிங்களா, இப்படிப்பட்ட பிரசங்கங்களை தவிர்த்து விடுகிறார்கள். கரெக்டுங்களா? தவிர்த்து விடுகிறார்கள். நீங்கள் நிறைய பேர் டிவியில் கூட பிரசங்கம் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடங்களிலும் மக்கள் பாடுகளையும் அல்லது கிறிஸ்துவோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதையும் தவிர்த்துவிட்டு இந்த கிறிஸ்தவ சபைகள் அல்லது கிறிஸ்தவத்திலே இன்று இருக்கிற போதனைகள் வேறொரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் மறந்துடாதீங்க, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அன்று கலாத்திய திருச்சபைகளுக்கு சொன்ன அந்த சத்தியம் இன்றைய தினம் வரையிலும் திருச்சபைகளுக்கு பொருந்தும். அன்னைக்கு சொன்னது இல்லையா, இன்னைக்கு பொருந்தாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அன்று கலாத்திய நாட்டு திருச்சபைகளுக்கு பவுலடியார் ஆவியானவராலே உந்தப்பட்டு எழுதப்பட்ட இந்த வசனங்கள் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது உலகளாவிய எல்லா திருச்சபைகளுக்கும் இந்த வசனங்கள் இன்றும் பொருந்தும். ஏதோ அன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதனால அதை சொன்னாரு, இன்னைக்கு இது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது வேதத்தில் ஒரு சில பகுதி மட்டும்தான் என்று நாம் இதை ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஏனென்றால் இன்று பெரும்பாலான பிரசங்கங்கள் ஆண்டவருடைய பாடுகளை குறித்தும் விசுவாசியினுடைய பரிசுத்தமாகுதலை குறித்தும் பிரசங்கிக்கப்படுவதில்லை. சரிங்களா? இவைகள் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அல்லது இப்படிப்பட்ட சத்தியங்கள் மட்டுமே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கும். மற்றபடியான பிரசங்கங்கள் அல்லது வேறு விதமான சத்தியங்கள் நம்ம ஒரு உற்சாகப்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனால் தவறாக நம்மை வழிநடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதில் அதிகம் உண்டு. ஆகையால் அருமையானவர்களே, மறுபடியுமாக இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் தியானிப்பது நமக்கு நலமாக இருக்கும். இந்த கலாத்திய நிருபத்தை நீங்கள் பிரித்து படிக்கும் பொழுது உங்கள் மனசில் தோன்ற முதல் விஷயம் என்னங்க? நிறைய பேர் நம்மெல்லாம் விசுவாசிகள், பல வருட விசுவாசிகள், சரிங்களா? இந்த கலாத்திய நிருபத்தை நாம் பல தடவை படித்திருப்போம். கரெக்டுங்களா? படிச்சிருக்கோம் இல்லைங்களா? நீங்கள் பார்க்கறத பார்த்தா எனக்கு சரியா விளங்குறாங்க. படிச்சிருக்கோம், கரெக்ட், நான் நம்புறேன். அப்ப இந்த கலாத்திய நிருபம் என்று சொன்ன உடனே நமக்கு சிந்தனையில் வெளிப்படுவது, உடனடியாக நமக்கு தோன்றுவது என்னமா? ஆவியின் கனி. சூப்பர். 5ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக அந்த ஆவியின் கனியை, மாம்சத்தின் கிரியைகளையும் ஆவியின் கனியையும் அவர் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். சரிங்களா? மிக ஒரு அற்புதமான ஒரு காரியங்க. இன்னொரு விஷயம் என்னமா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு. ஓகே, வெரி குட். இன்னொரு மிக மிக முக்கியமான சத்தியம் இதில் இருக்கு. என்னமா?
அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவி. கரெக்ட். இன்னும் ஒரு நியாய பிரமாணத்தை பற்றிய உபதேசங்கள் நிறைய வந்துட்டீங்கம்மா. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு வேற எந்த நிருபத்திலும் இல்லாத ஒரு மிக ஆழமான ஒரு சத்தியம் இந்த இடத்துல ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். கிருபையை பற்றியது இன்னும் நிறைய வந்துட்டீங்கம்மா. கரெக்டா சொல்லணும். யாருமா சொல்லுங்க? விசுவாசத்தை பற்றி தனித்தனியா சொல்றீங்க. அழகான ஒரு வசனம் ஒண்ணு இருக்குதுங்க. அதுல கலாத்தியர் 3:11. சரிங்களா? மிக மிக முக்கியமான வசனம். நம்முடைய ரட்சிப்புக்கு இந்த வசனம் இல்லைன்னா நம்ம ரட்சிப்படவே முடியாது. கரெக்டுங்களா? நம்முடைய ரட்சிப்பிற்கான அடிப்படை வசனமே தாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த ஒரு வசனம் திருச்சபை வரலாற்றே மாற்றி போட்டது. ஏன்னா நம்மளுடைய திருச்சபையினுடைய சீர்திருத்த தந்தை என்று சொல்லப்படுகிற மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள், சீர்திருத்தத்தின் தந்தை அவர்கள், சரிங்களா? அவருடைய வாழ்க்கை ஒரு கத்தோலிக்க மதகுருவாக இருந்த பொழுது எப்படியாவது கடவுள் அண்டையிலே நெருங்கி சேர வேண்டும் என்ற ஒரே ஆவலினாலே அவர் தன்னை வருத்தி கொண்டார். சரிங்களா? எவ்வாறு அந்த துறவிகள் மலையின் மீது சென்று தங்களை வருத்தி கொண்டு தவம் இருப்பார்களோ அவ்விதமாக இவர் கத்தோலிக்க துறவி தன்னை வருத்தி கொண்டு எப்படியாவது நான் ஆண்டவரிடத்திலே கிட்டி செல்ல வேண்டும் அல்லது ஆண்டவராலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்ட மனிதன் தான் மார்ட்டின் லூத்தர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த விடுதலை அவருக்கு கிடைக்கலங்க. இன்று நிறைய பேர் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயத்தில் தெரியும். அருமையான தேவ மனிதன் சொல்லிருக்கிறாரு, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் கடவுள் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு வெற்றிடம் ஒன்று உள்ளது. அந்த வெற்றிடத்தை வேறு யாரால நிரப்ப முடியாது. Every man has a vacuum in his heart which can be filled only by the Holy Spirit or by the God, Holy God. ஒருவேளை மனிதன் தன்னுடைய சிற்றின்பங்களினாலே அதை நிரப்ப முயற்சிக்கிறாங்க. சரிங்க? தன் வாழ்க்கையிலே வெறுமையை உணர்கிற மனிதன் தன் வாழ்க்கையிலே அந்த வெறுமையை நிரப்புவதற்கு பணத்தை யூஸ் பண்ணலாம், சிற்றின்பங்களை யூஸ் பண்ணலாம், அப்புறம் நம்முடைய குடும்பத்தாரை யூஸ் பண்ணலாம், மனைவி, பிள்ளைகள், பணம், புகழ், இவற்றை வைத்து தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள மனிதன் முயற்சிக்கிறாங்க. ஆனால் அது அவன் ஏதோ அடைஞ்சிட்ட மாதிரி தோணும். ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகமானவைகள். கொஞ்ச நாளைக்கு இருக்கவங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் மனிதன் அந்த தன் இதயத்தில் இருக்கிற அந்த ஒன்றுமில்லா தன்மையை மனிதன் உணர்வான். அதனால்தான் காந்தி மரணப்படுக்கையிலே அவர் சொன்னது, ஐ ஹாவ் நோ ஹோப். சரிங்களா? நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. மரணப்படுக்கையிலே ஒரு மனிதன் சொல்லுகிற அந்த வாக்குமூலம் இருக்கு இல்லைங்களா, அதுவே தெரிஞ்சிடும் அவன் கடவுளோடு இருக்கானா இல்லையான்னு. அப்போ மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய இருதயத்திலே இப்படி கடவுளாலே நிரப்பப்பட முடியாத ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தார். சரிங்களா? கடவுள் மட்டுமே நிரப்பப்படக்கூடும் அந்த இடத்தை. ஆனால் எனக்கு இன்னும் அந்த வெற்றிடம் இருக்குது. நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் அதற்கு. சரிங்களா? ஆனால் அது ஒன்றும் நடக்கலைங்களா? அந்த முட்டி போட்டுட்டே ஏறுவாருங்க அவர் தேவாலயத்தின் அந்த படிக்கட்டுகளில். மிக தீவிரமான ஒரு கத்தோலிக்க துறவியாக இருந்தவர் சாட்டையை எடுத்து தன்னுடைய சரீரத்தை அடித்து தன்னை துன்புறுத்தி கொண்டு எப்படியாவது நான் கடவுள் அண்டையிலே சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்த அந்த மனிதன், ஆனால் எதை செய்தும் என்னாலே அந்த திருப்தியும் அல்லது அந்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தையும் அந்த சந்தோஷத்தையும் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நான் எது செய்தாலும் என்னுடைய சிந்தனை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சரிங்களா? பாவ மனிதனாகிய நாமும் கூட, நம்முடைய சிந்தனையும் கூட கடவுளோடு இணைக்கப்படாவிட்டால்
தமிழ் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்கம்மா, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. நமக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய சிந்தனைகள் கடவுளோடு இணைக்கப்படாவிட்டால் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும்? பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். டிஃபால்ட் டிஃபால்ட் சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம். குழந்தைகளுக்கு தானா பாவம் செய்யும், வளர வளர பாவம் செய்யணும்னு அழகா கத்துப்பாங்க. அந்த பாவத்தை மறைக்க கத்துப்பாங்க. இது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அப்போ நான் இந்த பிரச்சனையை மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் தன் வாழ்க்கையிலே சந்தித்தார். சரிங்களா? என்னதான் என்னுடைய சரீரத்தை நான் துன்பப்படுத்திக் கொண்டாலும் என்னால கடவுளுடைய நெருங்கி சேர முடியலைங்கள. அப்பொழுதுதான் இந்த வசனம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னுடைய கிரியைகளினாலே அல்ல, என்னுடைய முயற்சியினாலே அல்ல, அல்லது என்னுடைய யோசித்து நான் செய்கிற, என்னை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிற, அல்லது ஒருவேளை அதற்காக நான் செலவு கூட செய்யலாம், இவர்களினாலே அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபாதார பலியின் மீது நான் என்னுடைய விசுவாசத்தை நான் வைக்கும் பொழுது, சரிங்களா, அது என்னுடைய விசுவாசம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கொடுக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக நான் ஆண்டவரை விசுவாசிக்க தூண்டப்படுகிறேன். ஏன்னா அதுலேயே பிரச்சனை இருக்குங்க. நான் விசுவாசிச்ச நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அப்போ என் வாழ்க்கையிலே அவர் விசுவாசத்தை தரும் பொழுது நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரை நோக்கி நான் பார்த்து கதரும் பொழுது ஆவியானவர் என்னை அவ்விதமாக செய்ய தூண்டுகிறார். ஆவியானவர் எனக்குள்ளாக அந்த உள்ளுணர்வை கொடுக்கிறார். சரிங்களா? ஆவியானவர் எனக்குள்ளாக அந்த பாவ பாரத்தை கொடுக்கிறார். அப்பொழுது நான் சிலுவையை நோக்கி பார்த்தேன். அதான் சொல்றாரு, அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாவிகளாகிய நம்மை கடவுள் நீதிமான் என்று தீர்த்து நமக்கு உயிர் தருகிறார். சரிங்களா? அப்போ இந்த கலாத்தியருடைய மைய நோக்கமே என்ன? உன்னுடைய கிரியையினாலே அல்ல. அழகா அந்த சகோதரி சொன்னாங்க, அந்த தங்கச்சி, நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே அல்ல, அல்லது உன்னுடைய சொந்த புண்ணியங்களினாலே அல்ல, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நீ ரட்சிக்கப்படுகிறார். ஏன் என்று அவர் அதை எழுதி கொண்டிருக்கிறார். இந்த கலாத்தியா நாட்டு திருச்சபைகள் பவுலுடைய முதலாம் மிஷனரி பிரயாணத்திலே அந்த ஆவியானவராலே அந்த பவுல் ஸ்தாபிக்கிற திருச்சபைகள், இந்த திருச்சபைகள் நன்றாக தங்களுடைய விசுவாசத்தை துவக்கியது. ஆனால் அந்த திருச்சபைக்குள்ளாக அங்கிருந்த யூத மதத்திலிருந்து வந்த விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், புறஜாதியாரிலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், சரிங்களா, எல்லாரும் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே ஒரு ஒரு தவறான ஒரு கள்ள உபதேசம் பரவ ஆரம்பிக்கிறது. சரிங்களா? நீங்க 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்குமா? சரிங்களா? கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, இயேசுவை நீங்கள் விட்டுவிட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் கிறிஸ்துவை விட்டு வழி விலகி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அருமையான விசுவாசிகளே, இன்று இப்படிப்பட்ட ஆபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அழகாக நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆரம்பிப்போம். ஆனால் வழியை தவறி செல்லக்கூடிய ஆபத்துகள் கிறிஸ்தவத்தில் உண்டு. அது அந்த 1ஆம் நூற்றாண்டு அந்த ஆதி திருச்சபையிலேயே அங்க வந்துருச்சுங்க. சரிங்களா? அவர்களே அங்கு வழி விலகி செல்லுகிறார்கள். என்ன செல்லுகிறார்கள்? 7ஆம் வசனம், சரிங்களா? அப்போ கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுகிற, சரிங்களா, கிருபையிலே நீங்கள் ஆரம்பித்தீர்கள் உங்கள் வாழ்க்கையே, இதை வழி விலகி செய்கிற சுவிசேஷம் என்று ஒன்று இல்லை. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ஒன்றுதான்.
சரிங்களா? அதை விட்டு உங்களை வழிவிலகி செல்லுகிற கள்ள உபதேசங்கள் வருகிறதே என்று அதை மையப்படுத்தி எழுதி கொண்டு வருகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கிறிஸ்துவை பின்பற்றி சத்தியத்தின் அந்த வசனத்தின் படி அல்லது வசனத்தினுடைய சரியான விளக்கத்தின்படி, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுக்குறாங்க சத்தியத்துக்கு, அவங்க வாய் கொண்டுதான் பேசுறாங்க. இந்த உலகத்திலேயே அதிகமாக தவறாக கையாளப்பட்ட புத்தகம் அப்படின்னா வேத புத்தகம். அதிகமாக தவறாக கையாளப்பட்டது. அவங்கவுங்க உங்க இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிக்கலாம், வாய்க்கு வந்தது தான். கேள்விப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் வருவாராம், எங்க சாமியார் சொல்லுவார், நேரம் வந்துட்டு அப்படியே வருவாராம், அப்படியே முட்டி போட்டு வருவாராம், புல்பீட்டுக்கு வந்துட்டு அப்படி பைபிளை வந்து அப்படி திறந்துட்டு அப்படியே பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாராம். அதான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தாரு. ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல பாஸ்டர் அப்படி பண்ணு, சரிங்களா? கமெண்ட்ரி படிக்க வேணாம், ஜெபம் பண்ணிட்டு வர வேண்டியது, அப்படியே பிரித்து அப்படியே எடுத்து அடிக்க வேண்டியது, அவ்வளோதான். வசனம் இதான் கடவுள் இன்னைக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கு எனக்கும், சரிங்களா? வசனத்தை நம்ம இஷ்டத்துக்கு படிக்கிறது கிடையாதுன்னு வசனம். ஆண்டவர் எதற்காக எழுதியிருக்கிறார், அது என் வாழ்க்கையிலே அது எவ்வாறு கிரியை செய்யும் என்ற நிதானத்தோடு, அதுதான் அவர் அந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் எழுதுறார் அழகாக, நீ சத்திய வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கிறவனாக இருப்பார்கள். அதுதான் ஆவியானவர் திருச்சபைக்கு போதுதல்களை தருகிறார். நிதானித்து பகுத்தறிந்து வசனத்தை சொல்லிக் கொடுப்பது. பிரச்சனை என்னன்னா, அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க, நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இருக்க மாட்டோம். சரி, அப்போ இந்த இடத்துல ஒரு மனிதன் கிருபையினாலே மட்டுமே ரட்சிக்கப்படுகிறான் என்ற அந்த சத்தியத்தோடு கலாத்திய திருச்சபை தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இடையிலே வந்த அந்த கள்ள உபதேசம் அவர்களை வழிவிலகி செல்ல அப்படியே தனியா ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஹைஜாக் பண்ணி கடத்திட்டு போடுது. அப்படி அந்த மக்களை வழிவிலகி செல்ல எத்தனிக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ரொம்ப அழகாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்போங்க. ஆனால் நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த ரட்சிக்கப்பட்ட போது கடவுள் மீது இருந்த நமக்கு இந்த வைராக்கியம், ஆண்டவர் மீது இருந்த அந்த அந்த கிருபையின் அந்த இரக்கத்தின் மீது நமக்கு இருந்த அந்த எவ்வளோ உருக்கங்கள், இவை எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறைந்து போயிருக்கும். ஆங்கிலத்தில் ஃபேடுன்னு சொல்லுவோம், அப்படியே வெளுத்து போயிருக்கு ஃபேடுன்றது, சரிங்களா? அப்படியே ஆமாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் உண்மையாகவே கடவுளாலே ஜெனிபிக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில கிருபை புதிதாக இருக்கிறோமா? கரெக்டுங்களா? ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே இஸ் a new beginning for him. அவன் மரிக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு மனிதன் மாறிக்கொண்டிருப்பார்கள், சரிங்களா? நம்மளோட உறவுகள் ஒருவேளை மறித்து போகலாம், சரிங்களா? விலகி போகலாம், கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்களாம் போகலாம், நம்ம தனியா இருக்கலாம், இவை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கோங்க. ஆனா that is one reason for us to cherish. நம்ம வாழ்க்கையிலே நம்ம மகிழ்வதற்கு அல்லது நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நம் வாழ்க்கையிலே புதிதாக இருக்கிறது. ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன்? ஒவ்வொரு நாளும் கடவுள் என் மீது கிருபை உள்ளவராக இருக்கிறார். அது எப்படிங்க தெரியுது? காலையில் நான் கண்ணை திறக்கிறேங்க, அதுவே கடவுளுடைய கிருபை. காலையில் நான் கண்ணை திறக்கிறேன், நிறைய பேர் கண்ணை திறக்கலங்க. கடவுளுக்குள்ள இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அவர்கள் மகிமையில் இருப்பார்கள். கடவுளுக்குள்ள இல்லைன்னா ரொம்ப கொடுமை, அதோடு அவர்கள் கடவுளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இழக்கிறார்கள். அப்போ கிருபையினாலே மட்டுமே மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் இன்று நம்ம வாழ்ற சமுதாயத்தை கூட பாருங்க, ஒரு மனிதன் பிறப்பினாலே அவன் தன்னுடைய ரட்சிப்பு என்ற வார்த்தை பொதுவாக மற்ற மதங்களிலே பயன்படுத்தப்படுவது கிடையாது. ரெண்டு பதத்திலே மற்ற மதங்களில் பயன்படுத்துவது கிடையாது. முக்கியமாக வேதத்தில் சொல்றது ஒன்று வந்து பாவம். பாவம்னு சொல்றோம், நம்ம எல்லாத்துக்கும் பாவம்னு சொல்றோம். அடிபட்டு ஐயோ பாவம் அப்படின்றோம், சரிங்களா? அப்ப பாவம் என்ற வார்த்தை பொதுவான வார்த்தையாக மாறிவிட்டது. கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் யூஸ். ஐயோ பாவங்க, அடிபட்டுச்சு, 31 பேர் செத்துட்டாங்க, ஐயோ பாவங்க. 31 41 சாரி, ஐயோ பாவங்க, சரிங்களா?
ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிற அந்த பாவம் என்பதனுடைய அர்த்தம் இந்த உலகம் நமக்கு சொல்றது கிடையாது. இரண்டாவது, விசுவாசம் என்ற வார்த்தை மறுபடியும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. என் பொண்ணு கூட போன வாரம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்த வாரம் மார்க் வருது. ஸ்கூல்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, பேரண்ட்ஸ் வரணும் மார்க் ஷீட் வாங்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ என்னுடைய பொண்ணு வந்து, அப்பா நீங்கள் வாங்க, அம்மா வேண்டாம் அப்படின்னு. இல்லை இல்லைம்மா அம்மா தான் வருவாங்க, நான் வரமாட்டேன். இல்லை இல்லை நீங்கள் வாங்க. அதுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்டு. அப்போது நீ நல்ல மார்க் எடுக்க மாட்டேன் போல இருக்கு, அதனால தான் அப்பா கூப்பிட்ற அப்படின்னு ஒய்ஃப் சொன்னோடனே, உனக்கு விசுவாசமே இல்லைம்மா, எனக்கு இருக்கிற விசுவாசம் உனக்கு இல்லைம்மா அப்படின்னு. ஸோ பீப்புள் இன்டர்பிரேட் ரொம்ப விசுவாசம் என்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ண சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அது அவருடைய அர்த்தம் அது கிடையாது. சரிங்களா? நம்பிக்கை கூட சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிள்லேயே பிள்ளைங்க வளர்றதுனால அழகாக அந்த பிள்ளைங்க அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். உங்களுக்கு விசுவாசம் இல்லைம்மா அப்படின்னு. ஆனால் இப்படிப்பட்ட பாவம் விசுவாசம் என்ற வார்த்தைகள் வேறு எந்த மதத்திலும் இந்த சத்தியத்தை போதிக்கிற வண்ணமாக போதிப்பது கிடையாது. சரிங்களா? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவி என்ற அந்த வாதத்தினை வேதத்தை தவிர வேறு எதிலும் நீங்கள் பார்க்க முடியாது. சரிங்களா? விசுவாசத்தினாலே மட்டுமே ஒரு மனிதன் கடவுள் மீது வைக்கிற அந்த விசுவாசத்தினாலே மட்டுமே அவன் பிழைப்பான் என்ற அந்த சத்தியத்தை நீ எந்த விதத்திலையும் நீங்க படிக்க முடியாது. பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதன் பாவி உலகம் போதிக்கிறது. வர்ணத்தின் அடிப்படையிலே சரிங்களா ஒரு மனிதன் பாவி. சரிங்களா? அது கடவுள் படைப்பிலேயே அவர் அப்படிதாங்க படைச்சிருக்காரு. சரி, ஒரு மனிதனை நீதிமானாகவும் ஒரு மனிதனை பாவியாகவும் வைத்திருக்கிறார். இவை எல்லாம் இந்த உலகம் சொல்லிக் கொடுப்பது. இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனும் நீதிமான் அல்ல என்று வேறு எந்த வேதமும் போதிப்பது கிடையாது, வேதாகமத்தை தவிர. பரிசுத்த கடவுளை தவிர வேறு எந்த பொய்யான உபதேசங்கள் எதுவுமே மனிதனை பாவி என்று தீர்ப்பதே கிடையாது. அதே போல மனிதன் தன்னுடைய முயற்சிகளினாலே கடவுளை சென்றடைய முடியும் என்றுதான் மற்ற எல்லா வேதங்களும் போதிக்கிறது. அது கிறிஸ்தவத்திற்குள்ளும் வந்துச்சுங்க. கடவுளை தெரியாம அங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ என்னப்பா பண்ற, என்ன ஏதோ நான் ட்ரை பண்ணி நான் கடவுளை நான் நெருங்கி சேர நான் முயற்சிக்கிறேன், என்னாலே முடியாது என்ற அந்த அந்த பிரேக்கிங் பாயிண்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சரிங்களா? அந்த இடத்துல வந்து இது என்னாலே உண்டானது அல்ல. சரிங்களா? இது கடவுளுடைய காரியம், அதுதான் கிருபை. இப்போ அருமையானவர்களே, அப்போ இந்த பகுதியிலே முக்கியமான ஒரு சில காரியங்களை நான் பார்க்கும்போது, முதலாவது கலாக்கியாவில் இருந்த அந்த கள்ள உபதேசத்திற்கு எதிராக அவர் இங்கு பவுல் இங்கு இந்த போதகத்தை அவர் அங்கு எழுதி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, எந்த ஒரு மனிதனும் அன்று இருந்த கலாக்கியாவில் இருந்த பிரச்சனை என்னன்னா, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய பிள்ளைகளாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே நான் பிழைத்துக் கொள்ளுவேன், இவற்றை கை கொள்ளுகிறதுனாலே, ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலே நான் பிழைத்துக் கொள்ளுவேன் என்று நம்பி அதை தன் வாழ்க்கையிலே கிரமமாக அதை கை கொண்டவர்கள் தான் யூதர்கள். சரிங்களா? ஒன்று. இரண்டாவது, இந்த நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்ளுகிறதுனாலே நான் நீதிமான், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாத அல்லது நியாயப்பிரமாணமே இல்லாத புறஜாதியார் நாய்க்கு சமமானவர்கள் என்று அவர்களை கீழாக பார்த்த ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு கூட பெருமை மிகுந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? புறஜாதியாரிலிருந்து ஏழ்மை நிலைமையிலிருந்து அல்லது ஒன்றுமில்லாத ஒரு அந்தஸ்திலிருந்து ஒருவன் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வரும் பொழுது அவனை இன்று இருக்கிற பாரம்பரிய திருச்சபை ஏற்றுக்கொள்வது கிடையாது. யோசிச்சு பாருங்க. அவன் யார் தெரியுமா? சரிங்களா? அன்று அந்த யூத விசுவாசிகளுக்கும் புறஜாதியாரிலிருந்து வந்த விசுவாசிகளுக்கும் இருந்த அதே பிரச்சனை இன்றைய திருச்சபைகள் இருக்குங்க. பாரம்பரியமாக தலைமுறையாக திருச்சபையிலே உட்கார்ந்து
சேரை தேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு கும்பலுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? புதிதாக வர விசுவாசிகள் அல்லது ஒரு இஸ்லாமியத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறவரோ அல்லது இந்துவிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறவரோ அல்லது ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு கீழான நிலைமையிலிருந்து, சரிங்களா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, சரிங்களா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஃபேமிலிலாம் கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய கிருபையினாலே சபைக்கு வந்துறாங்க. அவர்களை அங்கீகரிப்பது பிரச்சனை. அன்று யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் எப்படி பிரச்சனை இருந்ததோ இன்னைக்கு திருச்சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. இவன் யாரு? நேற்று வந்தவன், சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க? இவன் யாரு? எந்த ஜாதி? சரிங்களா? இவன் இந்த அவங்களாம் அப்படித்தாங்க, சரிங்களா? ஆனால் மறந்துடாதீங்கம்மா, அன்று இருந்த யூதர்களையும் புறஜாதியாரையும் இணைக்கிற ஒரே ஆள் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்றும் கூட பாரம்பரிய கிறிஸ்தவர்களையும் அல்லது நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா மற்றவர்களுக்கு கீழான கிறிஸ்தவர்களாக அவர்களையும் கூட இணைக்கிறது யார் என்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து தான். சரிங்களா? ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 2:15 2:15. சரிங்களா? புறஜாதிகளில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் அதை அவர் புறஜாதியராயிருந்த பாவின்னு சொல்றது ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர்கள் பாவி என்பதற்காக கிடையாது, நீங்க அவங்களை பாவின்னு சொல்றீங்களப்பா, அதை அவர் மேற்கோள் காட்டி அவர் எழுதுகிறார். புறஜாதியாரில் பிறந்த பாவிகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே அவர்களும் சரி, சுபாவத்தின்படி யூதர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நீங்களும் சரி, என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்றோம். சரிங்களா? அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளானோம். அப்போ நீ யாராவது இருப்பாங்க, நீ இங்கிலாந்து இளவரசனா கூட இரு, சரிங்களா? ஒரே ஒரு தகுதி தான், நீ பாவி, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே மட்டுமே நீயும் ஒரு கருப்பில இளைஞனும் ஒன்றாக முடியும். ஏன்னா அங்க கீழ் ஜாதிலாம் கிடையாதுங்க, அவங்களுக்கு நிறவெறி தான். சரிங்களா? அவன் வெள்ளைக்காரனை தவிர மற்ற எல்லாருமே ஒரு கீழானவன். இன்னைக்கு நம்ம வேற மாதிரியான பாகுபாடை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட பாகுபாடாக இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, தன்னை உயர் ஜாதி என்று சொல்லிக் கொள்கிற அல்லது பணக்காரன் என்று சொல்லிக் கொள்கிற அல்லது அந்தஸ்திலே பெரியவர் என்று சொல்லிக் கொள்கிற பல தலைமுறை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இயேசுவில் உள்ள அந்த கிருபையினாலே அவரிடத்திலிருந்து பெற்ற அந்த ரட்சிப்பு என்ற பிச்சையினாலே மட்டுமே நாம் ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர முடியும். சரிங்களா? அந்த பிச்சையை அவர் சார்லஸ் இருந்தாங்க, அந்த எலிசபெத் என்ன சொல்றது, இங்கிலாந்தினுடைய பேரரசராக இருந்தாலும் அவருக்கும் பிச்சை தாங்க ரட்சிப்பு. அவரோட காசுக்கு வாங்க போகிறது கிடையாது. நமக்கும் கடவுள் பிச்சையாக தான் கொடுக்குறாரு. கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, எல்லாரையும் ஒரே விதமாக பார்க்கிறார். எல்லாருக்குமே அந்த கிருபையினாலே தான் ரட்சிப்பு. எல்லாருமே நாம் கிருபையினாலே மட்டுமே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அதனால விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யாரா இருந்தாலும் இதான் வரும். சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட கிருபையை நான் அடைய வேண்டும் என்றால் அங்க என்ன சொல்றாருங்க, 15வது வசனத்தை வாசிங்கம்மா. 2:15 கடைசி இல்லம்மா. ஆமா, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளானோம் சொல்லிட்டு 18வது வசனத்துல என்ன சொல்றாருங்க, நான் இடித்து போட்டவைகளை நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறேன் என்று காணப்படுவேனே. ஏனென்றால் பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் இதை செய்து கொண்டிருந்தார். நமக்கு தெரியும் இல்லைங்களா, பவுலுடைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தார்? ஒரு தீவிரமான யூதனாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை கட்டி சிறைச்சாலை போடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். He was a very genuine Jew. Very genuine to the விட he was very enthusiastic. அதை காட்டிலும் ரொம்ப ஒரு வைராக்கியமான ஒரு யூதனாக இருந்தார். ஆர்த்தடாக்ஸ்,
ஒரு வைராக்கியமான ஒரு யூதன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு யூதன். அதான் சொல்றார் இல்லைங்களா, அவர் நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், 7ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டோம். ரொம்ப அழகா அவருடைய காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்படிப்பட்டவருக்கும் ஆண்டவருடைய கிருபையினால், அதுதான் சொல்றாரு. முன்னே அந்த 18வது வருஷத்துல நான் இடித்து போட்டவைகளே, இதெல்லாம் என்னுடைய நியாயப்பிரமாணத்தின் கிரியையெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது என்று நான் இடித்து போட்டவைகளே நான் மறுபடியும் கட்டுவேனப்பா. நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேனே. சரிங்களா? அப்போ நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் என்னுடைய பின் வாழ்க்கையிலே. ஆனால் இது எதுவுமே என்னை கிறிஸ்துவண்டையிலே சேர்க்கவே சேர்க்காது. இதை நான் உணர்ந்து ஆண்டவருடைய கிருபையினாலே தமஸ்கு பாதையிலே கடவுள் அவரை அடிக்கிறார், கூப்பிடுறார். சரிங்களா? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நாள் கடவுள் நம்மை பவுலை போல சந்தித்தார். பவுலை தமஸ்கு பாதையில சந்திச்சாருன்னா கடவுள் நம்மை எங்க சந்திச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா கடவுள் நம்ம ஒரு நாள் சந்திச்சார். சந்தித்து தன்னுடைய பாதைக்கு நம்ம திருப்பி இருக்கிறார். ஆனால் இன்று நாம் கிறிஸ்துவை விட்டு வழிவிலகி போய்விடக் கூடாது. அப்ப நான் வழிவிலகி போகக்கூடாது என்றால் 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, அந்த 26வது வசனம், 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாராடாக்ஸ் என்று சொல்லுவோம். தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. சரிங்களா? ஒரு மனிதன் மரிக்காவிட்டால் அவன் பிழைக்க முடியாது. ஒரு மனிதன் மரிக்காவிட்டால் அவன் பிழைக்க முடியாது. இதுதான் சொல்லுவோம். அது எப்படிங்க? மரிக்கிறது பிழைக்கிறது ரெண்டும் ஆப்போசிட் தானே. ஆனா எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில ரெண்டும் நடக்கும்னா, கடவுள் சொல்றா நீ மரிக்கணும் பாட்டு. நீ மரிக்கும் பொழுது மட்டுமே நீ பிழைக்க முடியும். அதை சொல்லிட்டு தான் 20வது வசனத்துல சொல்றாரு. வாசிங்கம்மா. சரிங்களா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ முதலாவது, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அடிக்கப்பட வேண்டும், சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். இந்த குட் ஃப்ரைடே வருது இல்லைங்களா வழக்கமா? அந்த குட் ஃப்ரைடே வரும்போது என்ன நடக்கும்னா, வெளிநாடுகளிலே, ஐ திங்க் பிலிப்பைன்ஸ் மாதிரி நாடுகளிலே ஒருவரை உண்மையாகவே சிலுவையில் அறைவார்களாம். அப்படிங்களா? சிலுவையில் அறைவார்களாம். ஒரு மனிதனை அதற்காக தேர்ந்தெடுத்து அவரை சிலுவையில் அறைவார்களாம், ஒரு சிம்பாலிக்கா. சரிங்களா? இதை பத்தி அவர் அங்க பேசுறாங்க. அப்படின்னா நம்ம எல்லாரையும் சிலுவையில் அறையணும். சரிங்களா? அந்த பிசிக்கல் சிலுவையில் அறையிறதை பத்தியும் பேசல. ஏனென்றால் நம்ம அரைஞ்சு ஒரு பிரோஜனமும் கிடையாது. நம்மள சிலுவையில் அரைஞ்சுனா ஆக போகுது. ஏனென்றால் சிலுவையில் அறையப்படுவதற்கும் ஒரு தகுதி வேணும் இல்லைங்களா? சிலுவையில் யார் சிலுவையில் அறைவாங்க? குற்றவாளிகளை சிலுவையில் அறையணும். சரிங்களா? அப்படின்னு பார்த்தா குற்றவாளிகளை மரணத்துக்கு ஏதோட பாவம் செஞ்சவங்க மட்டும்தான் சிலுவையில் அறையணும். நமக்கு அதுக்கு எல்லாருக்குமே தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஆனால் ஒரு மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியாக சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான தகுதி அவன் பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பலியாக தர சொன்னார். அப்படி பழுதற்ற பலியாக யார் வந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது. சரிங்களா? அப்ப அவருக்கு மட்டுமே நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக சிலுவையிலே அறையப்பட தகுதியுள்ளவராக பிதாவானவர் தெரிந்து கொண்டார். நம்மெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவதற்காகத்தான் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அவரை நம்மை மீட்கும் பொருளாக சிலுவையிலே அறையப்பட ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டவர் நீங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அங்கு சொல்லப்படவில்லை. வாசிங்கம்மா மறுபடியும் 1வது லைன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சரிங்களா? போதுமா? நான் கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறைந்து கொள்ளப்படும் பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். அடுத்த லைன் அதான் சொல்லுது, ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
இப்போ விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இது ரட்சிப்பின் பொழுது நடக்கிற ஒரு 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 நாள் நடக்கிற ஒரு சம்பவம் கிடையாது. புரியுதுங்களா? அனுதினமும் சீஷத்துவத்தின் பாதையில் ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்கள் அனுதினமும் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் தன் சிலுவை சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுள். The bearing the cross, சிலுவை சுமப்பது என்பது ஒரு நாள் நடைபெற விஷயம் கிடையாது. அனுதினமும் எப்போதும் என்னுடைய வாழ்க்கையிலே சிலுவை இணைக்கப்பட்டிருக்கும். சிலுவை இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே போல நான் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையில் அறையப்பட வேண்டும். எப்படிங்க? ஆமாங்க, என்னுடைய சுயம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டவன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், கர்த்தருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டவன். ஆனாலும் இந்த சரீரத்திலே நான் வாழும்போது எப்படிங்க வாழறேன்னா, பாவத்தோட போராடி கொண்டிருக்கிறேன். பாவத்தோடு நான் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறேன். அப்படி போராடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சாத்தானுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதால கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமாங்க, என்னால போராட முடியாது, அவள் தான் நான் விட்டேன், என் லைஃப் எப்படி போதோ அப்படியே போறேன் அப்படின்னு வாழ முடியாது. நான் அனுதினமும் என்னுடைய பழைய பாவ சுபாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். சாத்தானுடைய வஞ்சிக்கும் அந்த அந்த ஆசைகள், என்னை தூண்டி விடுகிற ஆசைகளோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சுயம், எனக்குள்ள இருக்கிற அந்த பெருமை, சரிங்களா, எனக்குள்ள இருக்கிற அந்த தவறான அந்த இப்போ கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆவியின் கனிகள்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லியிருக்காரு ஒரு லிஸ்ட். சரிங்களா? அந்த லிஸ்ட் தான் என்னுடைய குணம். என்னங்க? அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இவை எல்லாமே என் வாழ்க்கையில இல்லை என்றாலும் கூட பெரும்பாலான பாவங்களோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், சரிங்களா, சிந்தனையில் வருகிற தவறான அருவருப்பான எண்ணங்கள், இவை அனைத்தோடும் நான் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறேன். அதனால நான் அனுதினமும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். என்னுடைய சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எனக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய பண்புகள் வெளிப்படும். நான் ஒரு விசுவாசி சிலுவையில் அறையப்படவில்லை என்றால், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படவில்லை என்றால், அவன் ஆண்டவருக்கு என்று கிறிஸ்துவின் சாயலாக வாழவே முடியாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆண்டவர் தான் சொல்றார், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். சரிங்களா? அப்ப நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே நான் அறையப்படும் பொழுது என்னுடைய உள்ளான மனிதனானவன் அறையப்படுகிறான். நான் பிசிக்கலா இல்ல, உள்ளான மனிதன். அப்ப நான் ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்படுகிறது? இந்த சபையில ஞானஸ்தானம் பற்றி என்ன பண்ணுறது? ஞானஸ்தானம் வெளிப்புறமான அடையாளம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. கரெக்டுங்களா? நான் சாட்சியை சொல்லுகிறேன், சபையாருக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன், விசுவாசத்தை, ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறேன். அது ஒரு வெளிப்புறமான அடையாளம், ஆண்டவர் போதிக்கிற ஒரு நியமனம். சரிங்களா? இப்ப கம்யூனியன் எடுக்க போறோம், ஆண்டவருடைய பந்தி, அதனுடைய ஒரு அடையாளம். அப்போ இந்த வெளிப்புறமான அடையாளம் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை காட்டிலும் முக்கியமானது என் உள்ளான அடையாளம். அப்ப உள்ளான அடையாளம் என்ன? கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்படுவதுதான் என்னுடைய உள்ளான அடையாளம். நான் அதை செய்யாமல் நான் இதை செஞ்சேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் இல்லையா? ஒரு சிலர் சொல்லுவாங்க 18 வயசு ஆச்சுனாலே ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. சரிங்களா? கடவுள் உங்ககிட்ட பேசினாங்கன்னா 16 வயசுலேயே கூட எடுங்க, 15 வயசுலேயே கூட எடுங்க, தப்பு கிடையாது. கடவுள் உங்களை ரட்சித்தார் என்றால், அந்த விசுவாசத்தை கடவுள் உங்களுக்குள்ளாக கொடுத்திருப்பார் என்றால், அந்த மனதிரும்புதல் இருக்கும் என்றால் தாராளமாக எடுக்கலாம், வயசு பிரச்சனை இல்லை. ஆனால் எது முக்கியம்? நான் சபையாருக்கு முன்பாக ஞானஸ்தான தொட்டியிலே முக்குவது முக்கியம் அல்ல, அது முக்கியம்தான். அது காட்டிலும் முக்கியமானது
கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறையப்படுவது. அது இல்லாம இது செஞ்சீங்கன்னா வேஸ்ட்டுங்க. அது நடந்த அப்புறம் இது செஞ்சீங்கன்னா இதுக்கு அர்த்தம். ரெண்டுமே முக்கியம். ஆனால் மிக மிக முக்கியமானது உள்ளான மனிதன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அது ஒரு தடவை அனுதினமும் அறையப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் என்னுடைய சுயம் எழுச்சி எட்டி பார்க்குதோ, எப்போதெல்லாம் என்னுடைய பாவம் என்னை மேற்கொள்ளுகிறதோ, அப்போதெல்லாம் மறுபடியும் நான் ஓட வேண்டிய ஒரு இடம் எது தெரியுங்களா? ஆண்டவருடைய கிருபாசனம். சரிங்களா? அங்கு மட்டுமே எனக்கு இளைப்பாறுதல் உண்டு. அருமையானவர்களே, முதலாவது என்னுடைய பழைய மனிதன் அங்கு சிலுவையிலே அறையப்படும் பொழுது, பழைய மனிதன் என்று சொல்லும் போது அந்த பாவ சுபாவம் அறையப்படும் பொழுது, புது மனிதனாக நான் கிறிஸ்துவோட கூட பிழைத்திருக்கிறேன். அவருடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய இதயத்திலே என்னை உற்சாகப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் என்னை கடவுள் என்னை உற்சாகப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் கடவுள் என்னை பரிசுத்தப்படுத்துவார். அதனால்தான் சொல்லுவோம், நீதிமானாக்கப்படுதல் என்பது நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நடக்கிற ஒரு ஒரு காரியம். கடவுள் என்னை நீதிமான் ஆக்குகிறார். ஆனால் நான் மரிக்கும் வகையிலும் சிலுவையிலே அறையப்படுகிறேன் என்றால் அது கடவுள் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். That is a process. நீதிமானாக்கப்படுதல் என்பது இட்ஸ் a event. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நான் மரணிக்கும் வரையிலும் என் வாழ்க்கையில் நடக்குங்க. நீங்க அடைய முடியும்னா அடைய முடியாது. இந்த சரீரத்திலே நான் வாழும் அளவும் 100% கடவுளை போல என்னால் மாற முடியும்னா மாற முடியாது. ஆனால் நான் பரிசுத்தத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். கடவுளுடைய சாயலாக நான் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதான் இரண்டாவது. அப்போ நான் கிறிஸ்துவோடு பிழைப்பேன் என்றதுடைய அர்த்தம் என்ன? ரோமர் 8:9 வாசிக்குமா? ஒருவர் 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்குமா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாகாமல், சரிங்களா? அப்போ நான் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக தங்குகிறது. அதுவரையிலும் சகல விதமான அசுத்தங்களையும் அவளோடு செய்து கொண்டிருந்த என்னுள்ளாக ஆண்டவருடைய ஆவி தங்குகிறது. 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்குமா? ஆமாம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும். எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் பார்த்தீங்களாங்க? எவ்வளவு ஒரு பெரிய சேஞ்சஸ். ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு கருங்க, ஒரு புள்ளிதான கரு, சரிங்களா? கரு என்பது ஒரு புள்ளியாக தான் இருக்கும். அந்த ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா தெரியாதான். ஃபர்ஸ்ட் 2 வாரம் 3 வாரத்துக்கு தெரியாது. யூரின் டெஸ்ட்டை கூட காமிச்சிடும், சரிங்களா? பாசிட்டிவ்னு காமிச்சிடும். ஆனால் ஸ்கேன் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, ஒரு 2 வாரம் கழிச்சு வாங்க, 3 வாரம் கழிச்சு வாங்க, அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ண முடியணும். தெரிஞ்சிருக்கும், பெற்றோர்களாக இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன்? அது மிகச்சிறியது. ஆனால் வாரம் செல்ல செல்ல அது வளருது இல்லைங்களா? கரு வளர்ந்து ஒரு அழகான குழந்தையாக வடிவு பெற்று குழந்தை வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வெளியில் வரும். பிறந்த குழந்தைங்க கத்திக்கிட்டே வரும், ஆணு கத்திக்கிட்டு, முடியெல்லாம் அப்படியே நீட்டாக சில குழந்தைங்களுக்கு, சரிங்களா? அதெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ கொழுகுன்னு இருக்க குழந்தை இருக்காங்க, முடிப்பாரு எப்படி இருக்குன்னுவாங்க. அப்படியே அம்மா மாதிரி அப்பா மாதிரி. அப்போ இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆரம்பத்திலே ஒரு புள்ளியாக தான் நாம் மாற்றப்படுகிறோம். ஆனால் பரிசுத்தமாகுதலிலே வளர்கிறோம். அணுதினம் நம்ம குழந்தை வயிற்றுல இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் வளருங்க. ஸ்கேன் எடுப்பாங்க. நீங்க நிறைய பேர் அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு முன்னாடியே போய் பார்ப்பாங்க, யூடியூப்ல போய் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே குழந்தை எப்படி வளருதுன்னு போட்டிருக்கோம். ஒரு ஸ்டேஜில் கண் வளரும், முகம் வளரும், நகம் வளரும், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நான் குழந்தைக்கு தாய் பேசுறது குழந்தை கேட்கும், சரிங்களா? அந்த கெப்பாசிட்டிலாம் ஒன்று வர ஆரம்பிக்கும். அப்படிதான் நம்முடைய ஆணுக்கு வாழ்க்கையிலே அவர் சொல்லும்போது நாம் வளர்கிறவர்களாக, குழந்தைகளை போல நாம் அனுதினமும் நாம் வளர்கிறவர்களாக. அது எப்படி நடக்கும்? எப்பொழுது நடக்கும்? நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்படும் பொழுது, அனுதினமும் அறையப்படும் பொழுது நான் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வளர்கிறவனாக காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் நெருங்கி ஜீவிக்கிறவனாக காணப்படுகிறேன்.
சரிங்களா? அப்ப கிறிஸ்து எனக்குள்ளாக ஆலயமாக இருக்கிறார். இவ்வளவு ஒரு பெரிய விஷயங்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாவம் செஞ்சோம்னு கேட்டா நமக்கு சொல்றது கூட கூச்சமா இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில வாழ்ந்திருந்த நம்மை ஆண்டவர் எடுத்து சுத்திகரித்து நான் உள்ள வந்து ஆலயமா வாசம் பண்ண போறேன் பாக்குறேன். யோசிச்சு பாருங்க, சாமி நான் அவ்வளவு கேவலமானவன், எனக்குள்ளாக அவ்வளவு அழுக்கு. ஆண்டவரே நீ பரிசுத்தர், நான் பாவி, நீ வந்து என் ஆலயத்தில் தங்க முடியுமா என் இருதயத்தில்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சுத்திகரித்து என்னுடைய ஆவியை தந்து, கிறிஸ்துவனுடைய ஆவியை உன் இதயத்தில் தந்து உன் இதயத்தில் நான் வாசம் செய்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்நாள் எதுக்காக வாழணும்? கிறிஸ்துவுக்காக வாழணும். ஆக்சுவலி அது ஒன்றும் கிடையாது. நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பதை விட கிறிஸ்து என் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்பதுதான் சரியான சத்தியம். என்னுடைய இருதயம் ஆண்டவர் தங்கி வாசம் செய்கிற ஒரு பரிசுத்த தலமாக மாற்றப்படுகிறது. என்னுள் இருக்கிற அந்த பாவ குணங்கள் போராடி கொண்டிருக்கிறது. எனக்குள் இருக்கிற ஆவியானவரை நான் பல வேளைகளில் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் உள்ள வச்சுட்டு நமக்கு செய்யக்கூடாத வேலையை செய்யறோம், பேசக்கூடாத காரியங்களை பேசுறோம், சிந்திக்க கூடாத காரியங்களை சிந்திக்கிறோம். அப்ப எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார். சரிங்களா? இதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்திலே நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். சரிங்களா? என்று உள்ளான மனிதன் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்தப்பட வேண்டும். அது எப்பொழுது நடக்கும்? நான் ஆண்டவருடைய நெருங்கி சேரும்போது. கடைசியான காரியம் 1 பேதுரு 1:4 வாசிங்கம்மா. 2 பேதுரு 1:4. திவ்ய சுபாவத்திற்கு அப்ப அந்த கிறிஸ்துவனுடைய சுபாவத்திற்காக நாம் மாற்றப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை எப்படி அந்த ப்ரோக்ரஸ் பார்த்தீங்களா? நான் பாவத்திலே செத்து பாவத்திலே விற்கப்பட்டிருந்தேன், கடவுள் என்னை தெரிந்து கொண்டார், கடவுள் அவருடைய ஆவியை அனுப்பி அவரை விசுவாசிக்கும்படி என்னை செய்தார், விசுவாசத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டு இன்று ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறேன், ஆவியானவருடைய உந்துதலினாலே நான் அனுதினமும் சிலுவையிலே அறையப்படுகிறேன், நீதிமானாக்கப்பட்டேன், இன்று ஆவியானவர் எனக்குள்ளாக தங்கி வாசம் செய்கிறார், நான் ஆண்டவருடைய ஆலயமாக மாற்றப்பட்டேன். சரிங்களா? கடைசியாக நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்? அந்த 2 பேதுரு 1:4 சொன்னவண்ணமாக அவருடைய சுபாவத்திற்குள்ளாக. அப்ப ஆவியின் கனிகள் என்று சொல்லுவது ஆண்டவருடைய சுபாவத்தை நமக்குள்ளாக தருகிறது. அதுதான் ஆவியின் கனி. ஆண்டவருடைய சுபாவம் அன்பு. ஆண்டவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆவியின் கனிகளை அவன் வாழ்க்கையில் பெறுகிறவனாக இருக்கிறான். அருமையானவர்கள், நான் பாதி சிலுவையில் அறிஞ்சிட்டலையா, இன்னும் அறைய முடியலையா? ஒருவேளை நம்ம யோசிச்சுக்கலாம். பாவத்தை விட்டுட்டலையா, ஆனா முழுசா விட முடியலையா? இருக்கலாம். எல்லாருமே பாவத்தோடு போராடுறவர்களாக இருக்கிறோம். பாவத்தை விடுவதற்காக எவ்வளவு சின்சியரா கூட போராடுறாங்க. ஆனால் ஆவியானவர் நம்ம உதவி செய்யும் பொழுது நாம் இவர்களை விட்டு, சரிங்களா, நாம் ஆண்டவரையே கண்டிப்பாக நெருங்கி சேர முடியும். இந்த பிரச்சனை என்னன்னா, நான் என்னுடைய பழைய மனிதனை அனுதினமும் சிலுவையிலே அறைகிறேன், அதுதான் முக்கியம். அல்லது பழைய வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்குங்க, அது இதை விட அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே வாழ முயற்சிக்கிறேன். அருமையானவர்களே, உண்மையாகவே எந்த ஒரு மனிதன் அனுதினமும் தன்னுடைய பழைய மனிதனை சிலுவையில் அறைகிறானோ அவனே மெய்யாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் 2வது. சரிங்களா? ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை நோக்கி அல்ல, நித்தியத்தை நோக்கி நம்முடைய கண்களை வைக்கிறோம். சரிங்களா? இந்த உலகத்தில் கார் வீடெல்லாம் இருக்கலாங்க, ஆனால் நித்தியத்திலே என்னுடைய ஆண்டவர் எனக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்தராக வரப்போகிறார். நான் அவரை சந்திக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே, எப்ப நான் இங்க சபையில தொழுது கொள்கிறேனோ அதை விட நான் பரிசுத்தரை முகமுகமாக காணும் பொழுது அவர் விரும்புகிற வண்ணமாக பரிசுத்தனாக நான் காணப்பட வேண்டும் அவர் முன்பாக. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
அனுதினமும் என்னுடைய சுயத்தினை சிலுவையில் அறைய வேண்டும். இது மட்டுமே ஒரே வழி நான் பரிசுத்தமாவது. சரிங்களா? அனுதினமும் நான் சிலுவையில் அறைந்து ஆண்டவருடைய உதவியினாலே நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். சரிங்களா? அருமையானவர்களே, என்னுடைய கிரியை அல்ல, ஆண்டவருடைய கிருபை. கிருபை 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 அப்படின்னு பாட்டு பாடுறதுனால அந்த கிருபை வந்துடாது. நீங்க கிருபைன்னு எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. அந்த ஒரே வார்த்தை வச்சே பாட்டு எழுதுறாங்க. இல்லை, கிருபையே 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 மாறாத ஒரு கிருபையே, இப்படி 300 தடவை நான் கிருபை கிருபை ஸ்தோத்திரம் சொல்றதுனால கிருபை வந்துருமா? வராது. சரிங்களா? என்னுடைய உள்ளான மனிதர் ஆண்டவருடைய உதவியினாலே நான் ஆண்டவரிடத்தில் கதறும் பொழுது, கெஞ்சும் பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். என்னுடைய பழைய மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிறான். புதிய மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் புதுப்பிக்கப்படுகிறான். இப்படிப்பட்ட கிருபையில் ஆண்டவர் அருள்வாராக. ஆமென். நாம் தலைகளை தாக்கி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் சுவாமி. இது ஏதோ நாங்கள் எங்களுடைய முதற்கலவில் சொல்லாமல் எங்களுடைய இருதயத்திலிருந்து உங்களை நோக்கி பார்த்து உம்முடைய கிருபை இல்லை என்றால் கர்த்தாவே நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம் சுவாமி. இப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரை எந்த ஒரு தகுதியிலாக எங்களுக்கு நீர் பாராட்டின இந்த இரக்கத்திற்கான நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரே, நாங்கள் அனுதினமும் இந்த பாவ உலகத்தோடு ஆண்டவரே சுயத்தோடு எங்கள் கிருபையோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் எங்களுடைய பழைய மனிதன் அனுதினமும் கூட சிலுவையில் அறையப்பட உதவி செய்த சுவாமி. தேவரே, கிறிஸ்துவின் சாயலாக ஆண்டவரே, கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஆண்டவரே நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறும்படிக்கு கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய தெய்வீக கர்த்தருக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களையும் நோய்வாய்ப்பட்ட மக்களையும் உங்களுடைய சமூகத்தில் நினைவு கொள்கிறோம் சுவாமி. கண்ணோக்கி பாருங்கள். அருமையற்ற இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.